ஓம் நமோ நாராயணாய நமக. ஈசானः பிராணதः பிராணோ ஜேஷ்டः ஸ்ரேஷ்டः பிரஜாபதிः ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 73வது திருநாமம் மாதவக. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தாங்கன்னா, மகாலட்சுமியின் கணவர். சொல்லும் முறை மாதவாய நமக, மாதவாய நமக. இப்போது இந்த 73வது திருநாமத்தினுடைய கதையையும் நம் பகவான் எம்பெருமானுடைய பெருமைகளை பற்றி காண்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள் அல்லது பாருங்கள். எப்போது இது என்னென்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கதை தான். ஆனால் இதில் எம்பெருமானுடைய மகிமை வேறு மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, மகத தேசத்து அரசனான ஜராசந்தன் அவன் விதர்ப்ப தேசத்தின் இளவரசியான ருக்மணியை தன் மகன் சகாதேவனுக்கு மனம் முடித்து வைக்க விரும்பினான். அது நமக்கு தெரியும். ஆனால் கிருஷ்ண பக்தனான சகாதேவன், யார் அது? சகாதேவன். அவன் கிருஷ்ண பக்தனான சகாதேவன் அதற்கு பிடி கொடுத்து பேசவில்லை. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான், மனம் முடிக்க மாட்டேன்ட்டு. ஆனால் ஜெகன்மாதாவான லட்சுமியின் அம்சம் போல ருக்குமணி விலகுகிறார். லட்சுமி யாருடைய? இவனுடைய ருக்மணி. இந்த விதர தேசத்தின் இளவரசியான அந்த ருக்மணியை அவள் லட்சுமி அழகான ஒரு அழகு பொருந்தியவள். இவனுக்கு அவன் பேர் என்னது, அதாவது சிசுபாலனுக்கு இவனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கக்கூடாது. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கிருஷ்ண கதையில். எனவே திருமாலின் அவதாரமான கண்ணன் தான் அவளுக்கு ஏற்ற கணவன் என்று சகாதேவன் தன் தந்தையிடம் கூறினார். யார் இது? சகாதேவன்னொன்னே அவருன்னு நினச்சிக்காதுங்க, பஞ்சபாண்டவர் ஒருத்தர். இது வேற ஒருத்தர். யாருன்னா, விதர்ப்ப தேசத்தினுடைய இளவரசி ருக்மணி அவருடைய அண்ணன் அது மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறார், தன் நண்பனான ஜராசந்தன் தன் நண்பன் யார்? ஜராசந்தன். யார்? இவன் சகாதேவனுடைய நண்பனான ஜராசந்தன். என் மகன் சகாதேவன் கண்ணனை நாராயணன் அவதாரம் என்கிறானே, அது உண்மையா என்று கேட்ட உடனே அதுக்கு யார்? இந்த ஜராசந்தன் என்ன சொன்னான்னு, கண்ணன் மதுராவில் சிறைச்சாலையில் பிறக்கும் போதே 4 கரங்களுடனும் சங்கு சக்கரங்களுடன் தோன்றியதால் அவனை திருமாலின் அவதாரம் என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று கூறினாராம். அதற்கு அந்த ஹம்சன் என்ற நண்பன் என்ன சொன்னால், அப்படி என்றால் சேதி தேசத்து இளவரசான சிசுபாலனுக்கும் பிறக்கும் போதே 4 கைகளுடன் 3 கண்களுடன் பிறந்தான். நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன். யார் அவனை தொட்டு தூக்குறாங்களோ அவன் அவனுடைய கையும் அந்த கண்ணும் போயிடும்ன்றது நான் சொல்லியிருக்கேன் சிசுபாலனுடைய கதையில். கண்ணன் அவனாகிய தூக்கிய பின்னரே தான் அவனது 3வது கண்ணும் 2 கைகளும் பார்த்தீங்களா இருக்குது பாருங்கள், மறைஞ்சிச்சான். அதனால் சிசுபாலன் திருமாலுடைய அவதாரமா அல்லது சிவனுடைய அவதாரமா என்று கூட நம்ம வச்சுக்கலாமே என்றான். சிசுபாலன் கண்ணனை வெறுத்து ஏசிக்கொண்டு, அதான் நமக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 100 தடவை திட்டலாம். 100வது தடவைக்கு மேலே திட்டினானா அவன் தலை சுக்கு நூறாக உடஞ்சிரும்னு அத்தையோட பையன் இவன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே அதனால் ஜராசந்தனுக்கு அவன் மேலே எல்லை இல்லாத அன்பு உண்டானது. அப்படின்னு யார்? இவன் கேட்டவுடனே உடைய ஃப்ரெண்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜராசந்தனு தான் 4 கை 3 கண்ணு வச்சு பிறந்தான். அப்போ அவனும் வெம்பெருமானுடைய இவர் தானே, ஆசீர்வாதம் பெற்றவன் தானேன்னு சொன்னோன்னே இவனுக்கு அதனால் என்ன செஞ்சிட்டு, அதாவது யார்? அன்பு உண்டானது. தனது மகனான சிசுபாலன் கருத தொடங்கினான். நண்பன் என்று சிசுபாலன் அவன் பெருமையாக பேசுகிறான். பெருமையாக யார்? அந்த ஜராசந்தன் அவன் மேல் எல்லை இல்லாத அன்பு உண்டாயிற்று. அதனால் என்ன செஞ்சான்னா, ருக்மணி சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்க விளைந்தான். ருக்மணிக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம் போச்சு. இது நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம், இந்த ருக்மணி கல்யாணத்தில் பார்த்துருக்கோம். பெருமாளுடைய கல்யாணம், பலராமனுடைய இது, அது நம்ம பார்த்துருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். அப்போ ருக்மணியினுடைய ஜாதகத்தை கொடுத்து இவனுக்கு ஏற்ற மணமகள் யார் என்று கேட்டவுடனே அதுக்கு அவர் சொல்வானா, இவனுக்கு வரப்போகும் மணமகள் 4 கைகளுடன் பிறப்பான். அவனுடைய பெயர் பாலன் என்று முடியும். அவனுக்கு மாதா என்ற எழுத்துக்கள் கொண்ட மற்றொரு பெயரும் உண்டு என்றாலாம். யார்? அந்த ஜோசியக்காரி. சிசுபாலன் 4 கைகளுடன் தான் பிறந்தான். சிசுபாலன் என்ற பெயரும் இருக்கிறது.
அதாவது மாதா என முடியும் எழுத்துக்கள் வந்து மாகதன் என்ற பெயரும் சிசுபாலனுக்கு உண்டு. அதனால் வந்து என்ன செஞ்சானா, சிசுபாலன் வந்து நம்மளுக்கு தான் ஜோசியக்காரி வந்து சொல்கிறாருன்ட்டு அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க என்று மகிழ்ந்து சிசுபாலனுடைய சந்தோஷம். உடனே அந்த பேச்சை ஏற்ற பீஷ்மகனும் சிசுபாலனுக்கும் ருக்மணிக்கும் திருமணம் செய்து வைக்க எல்லாரும் முடிவு செய்தார்களாம். உடனே திருமண ஏற்பாடுகள்லாம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருந்தன. ஆனால் சிசுபாலனுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த கண்ணை எப்போ வேணாலும் இந்த ருக்மணியை வந்து அபகரிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு நடுங்கிக்கிட்டே இருந்தானாம். ஆனால் அஞ்சியபடியே திருமணத்துக்கு முந்தைய நாள் வந்து விதர்ப்ப தேசத்துக்கு வந்த கண்ணன் தன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்த போது ருக்மணியை அபகரித்தான். ஜராசந்தன், சிசுபாலன் ருக்மணியின் சேனைகளை தேர்வு செல்லும் கண்ணனையும் ருக்மணியையும் பார்த்து வாய்ப்பிழந்தார்களே ஒழிய அவர்களால் ஒன்றுமே யுத்தம் செய்யவில்லை. ஏன்னா அது நம்மளோட கண்ணன் வந்து எம்பெருமான். அதனால் அவரை மீறி யாராலையும் அப்படியே எல்லாருமே ஸ்ட்ரெக் ஆகிட்டாங்க கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த தேரில். உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே இருக்கிறப்ப திருமணம் உனக்கு என்று நீ நினைக்கலாம், ஆனால் திருமகள் எப்போதும் எனக்கு மட்டும்தான் என்று கூறி ருக்மணியை கண்ணன் கவர்ந்து சென்றதாக அதனால்தான் அந்த ஆண்டாள் அனுபவிக்கிறார். இப்படி ருக்மணியை திருடுவதற்கான பயிற்சியாக தான் இளம் வயதில் கண்ணன் வெண்ணெய் திருடியிருக்கான் போல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால் விதர்ப்ப தேசத்து எல்லையை தாண்டும் போது கண்ணன் வந்து ஜராசந்தனிடம் ஒரு ஓலையை கொடுத்து விட்டு சென்றான். அதை பிரித்து பார்த்தால் ஜரா சொன்னது சரிதான். நான் பிறக்கும் போதே 4 கைகள் கொண்ட அற்புத குழந்தையாகத்தான் பிறந்தேன். எனக்கு கோபாலன் என்று மற்றொரு இவர் வந்து அந்த ஓலையில் வந்து ஜராசந்தன் அந்த ஓலையை பிரித்து பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது. இருந்தோன்னே அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து கோபாலன், ஏன்னா பாலன் சொல்லியிருக்காளா ஜோசியக்காரி, அதனால் கோபாலன் என்ற ஒரு பெயர் உண்டு. அது பாலன் என்று பெயர் முடியுது, கோபாலன். நான் தான் அந்த பாலகோபாலான்னு எனக்கு அந்த கிருஷ்ணனுக்கு பிரேமி அண்ணா வச்சு கொடுத்த பேர். அதனால் சில விஷயம்லாம் நம்மளை மீறி அழகாக நடக்கும். அதனால் மாதான்ற எழுத்துக்களை முடியும். இவர் பேர் மாதவன் என்று இன்னொரு பெயரும் உண்டு. மாதவனான நான் மட்டும் அவனை மணக்க முடியும் அப்படின்னு அவளை வந்து யார் ருக்மணியை மணக்க முடியும் என்று அதில் எழுதப்பட்டிருந்ததை கண்டான் ஜராசந்தன். அதனால் லோகமாதாவான மகாலட்சுமிக்கு மா என்ற திருநாமம். அதனால தான் மாவிளையை கட்டினாலாம் மாவிளையில் வீட்டிற்கும் லக்ஷ்மி கடாட்சம்னு பாட்டு இருக்குது. அதனால்தான் இந்த மா என்ற எழுத்து மிகவும் முக்கியமானதாக மகாலட்சுமி உகந்ததாக கருதப்படுகிறது. அதனால்தான் திருமால் மாதவை என்று அழைக்கப்படுகிறார். அதனால்தான் கண்ணன் நான் மாதவன் ஆனபடியால் நான் மட்டுமே அவளை மணக்க முடியும். அந்த ஓலையில் எழுதியிருந்தன. மாதவ என்பது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 73வது திருநாமமாக அமைந்துள்ளது. மாதவாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களுக்கு சிறந்த மன வாழ்க்கை அமையும்படி மாதவன் அருள் புரிவார். அதனால் ஒவ்வொரு கதையும் பாருங்கள், கேளுங்க. அதாவது முதல் கதை எப்படி இருக்கும் ஒவ்வொன்றையும் பாருங்கள். ஒரு 10 minutes நீங்கள் தூங்க போகிறப்ப கேட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கதையும். நான் நல்லா சொல்லணும்னு எனக்கு தெரியாதம்மா. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதனால் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.